அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஐஎல்பி 2வது கட்டத்துக்குரிய லேர்னர்ஸை எப்படி நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் ஏற்றுவது, அடுத்து வாலண்டியரோட டீட்டெயில்ஸை எப்படி ஏற்றுவது, அவங்க ஏற்றின பிறகு எமிஸில் போய் எப்படி மேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எப்பயும் போல் நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அதை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அது மேலே இருக்க இன்ட்டு மார்க்கை எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்கள், புதிய பாரத எழுத்தறி திட்டம் இருக்கா, நான் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே மேலே பாருங்கள், ஆட் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊரில் எத்தனை பேர் இன்னும் அதை படிக்காம புதிய பாரத எழுத்தறி திட்டத்தில் சேர்ந்து இன்னும் பயனடையாமல் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கணும். இது 2வது கட்டம், சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லேர்னர்ஸோட நேம் போட்டுக்கோங்க. லேர்னர் நேம் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. அடுத்து லேர்னர் நேம் தமிழில் போட்டுக்கோங்க. ஜெண்டர் கேட்டுருக்காங்க, எந்த ஜெண்டரோ அதை போட்டுக்கோங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ் ஹைட் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே கொடுத்தாவே ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அடிச்சு காட்டுறேன்னு. அதே மாதிரி மார்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கார்டியன் டைப்பு இது எல்லாத்தையும் இப்போ ஸ்டார் மார்க் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இங்கே கடைசியாக சேவ்னு கொடுத்துருங்க, சரிங்களா? சோசியல் கேட்டகரி, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு, எப்போ ஜாயின் பண்ணாங்க, நம்மளுக்கு எப்போ ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. அதனால் அந்த உங்கள் பிஆர்டிகிட்ட கேட்டுட்டு எந்த டேட் போடணுமோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. அடுத்து நெவர் என்ரோல் ஆர் ட்ராப் அவுட்னு கேட்டிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் என்ரோல் ஆகலையா இல்லை ட்ராப் அவுட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏதாவது எனி ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் த லேர்னர் இஃப் எனி சச்சஸ் ஒகேஷனல் ஸ்கில்ஸ் அடிஷ்னல் லாங்குவேஜஸ் நோன் எனி அதர் யூனிக் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நான் ஏற்கனவே எங்கள் ஸ்கூலுக்கு ஏற்றிட்டேன். அதனால தான் நான் சேவ் கொடுக்காம இருக்கேன். ஏன்னா கொடுத்தோம்னா திரும்ப வேறு அடிஷ்னலாக ஒன்று ஜாயிண்ட் ஆயிடும், சரிங்களா? இதை சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு பேக் வந்துங்க. திரும்ப ஆட் வாலண்டியர் டீட்டெயில்ஸ், சரிங்களா? இதை கொடுத்த உடனே அந்த வாலண்டியர்ஸ் டீட்டெயில்ஸ் இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாமே. ஏன்னா போன தடவை வேறு வாலண்டியர் இருப்பாங்க, இந்த தடவை வேறு வாலண்டியர் வந்திருப்பாங்க. அவங்களோட நேமு, டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாத்தையுமே இதில் போட்டு திரும்ப சேவ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ சேவ்டு டீட்டெயில்ஸ் இருக்கா, நம்ம போட்டது எல்லாமே இங்கே போய் சேவ் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ டச் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், எல்லாமே வந்திருக்கா. நான் அடித்தது எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஏதாவது நான் தப்பாக பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், லேர்னர்ஸ்னால் லேர்னர்ஸ்க்கு நேராக வைங்க. அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கா, டச் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். பேக் வந்துடுங்க. இப்போ இல்லை வாலண்டியர்ஸில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பென்சில் சிம்பிள் மாதிரி இருந்திருக்கா, அந்த இடத்துல போய் நீங்கள் இதை டச் பண்ணிவிட்டு ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா? கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து இது லேர்னர்ஸோட அட்டண்டன்ஸு, வாலண்டியர் அட்டண்டன்ஸு இப்போ லாஸ்ட் இயர் போட்டிருப்பாங்க. இந்த சேவ்டு டீட்டெயில்ஸில் நம்ம ஏற்ற எல்லாமே சேவ் ஆகிட்ருக்கும். அடுத்து இதை எப்பயும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மேப்பிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஎன்எம்இஸ்ன்னு அடிங்க. அடிச்சுட்டு எம்இஸ்ங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 3 டாட்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், என்ஐஎல்பி மேப்பிங் இருக்கா, இப்போ வரிசை அப்படியே வந்தீங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும், அதுக்கடுத்து என்ஐஎல்பி மேப்பிங் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள்.
டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எந்த வாலண்டியர் வந்து ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு வாலண்டியர் செகண்ட் வாலண்டியர் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் வாலண்டியர் நேமோட கொடுத்துருக்காங்களா, ஃபீமேல்னு கொடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்து இருந்த வாலண்டியர்ஸ்க்கு நேராக 2020ன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏற்றிருக்கோம். இப்போ இந்த வாலண்டியருக்கு நேராக 0ன்னு இருக்கா. இப்போ இது எப்படி மேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிடி ஆப்பில் போய் ஏற்றினா தான் இங்கே வந்து மேப்பிங் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த மேப்புங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இவங்க நேமெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்றினவங்க தானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு, இப்போ இதுலையுமே பாருங்களேன், இந்த நேமுக்கு நேராக ஆக்ஷன் ரிமூவ் லேனர் யாராவது தேவையில்லை அப்படின்னா நம்ம இங்கே பாருங்கள் டெலீட் ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. சரியா, ஆக்ஷனை டச் பண்ணிவிட்டு டெலீட் வேணும்னா நம்ம டெலீட் கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ வேணாம்னா விட்டுருங்க. நீங்கள் இப்போ எடுத்து விட்டீங்கன்னா போயிடும். இப்போ நாங்கள் இவங்க எல்லாத்தையுமே ஏற்றிங்க, டச் பண்ணிக்கோங்க. எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் வந்து மேப்பிங் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே டிக் கொடுத்து முடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். அதில் போய் சேவுங்கிற கொடுத்துட்டிங்கன்னா மேப்பிங் ஆயிரும். அவ்வளோதான். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.